சதீஷ் அவங்க 2 பேரும் கொண்டு போய் வீட்ல விட்டுரு. நான் பாண்டாவை பாத்துக்கிறேன். நான் உன்னோட தான் வருவேன். அடம் பிடிக்காத பிரியா, புரிஞ்சுக்கோ. நோ டேய் போங்க. டேய் கூட்டி போ. அதான் சொல்றேன். வா பிரியா. பொண்ணு இப்படி சரக்கு அடிச்சா அப்புறம் ஏன் சரக்கு வேலை ஏறாது? போ போ. நீ 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 பெரிய ரிச் மேன் ஆக போறடா. என்ன இல்லை, வில் பி a ரிச் கே, ரிச் கை. அம்மா சொல்லுமா. எவ்வளோ நேரம் உன் நம்பருக்கு ட்ரை பண்றது? உனக்கு இன்க்ரிமெண்ட் ஆனது சொல்லவே இல்லையாப்பா? செக் பார்த்த உடனே எனக்கு அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அம்மா நான் இருந்த இடத்துல சிக்னல் இல்லைம்மா. நாளைக்கு காலையில் வந்து நிதானமாக சொல்கிறேன். அப்பா ஹாப்பியில்? அப்பா கிட்ட பேசுறியா? இல்லை இல்லை இல்லை, நான் வெளியே இருக்கேன். நீ படுத்து தூங்கு. நான் காலையில் வந்து அப்பா கிட்ட பேசிக்கிறேன். பார்த்துடா, ஸ்பீட் பிரேக்ன்ற பேரில் காம்பவுண்ட் சவர் கட்டி வச்சுருக்காங்க. பிரியா அவரை ட்ராப் பண்ண இவ்வளோ நேரமா? போலீஸ்காரன் நிற்கிறாங்க, அப்புறமே பேசுகிறேன். பாண்டா பாண்டா ஃபோன் வந்திருக்கு. பாண்டா ஃபோன் வந்திருக்க, போயிட்டு நாளைக்கு வர சொல்லு. பாண்டா பாண்டா எந்திரி, ஃபோன் அடிக்குது. பாண்டா பாரு. ஐயோ சார், சார் ஹலோ, சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். இல்லை இல்லை, நானே வந்துடுறேன் சார். நான் வந்துடுறேன் சார், இப்போ உடனே வந்துடுறேன் சார். தெரிய மாட்டேங்குதுடா சகா, என்னால் வண்டி ஓட்ட முடியாது. ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? ஒரு இடத்துக்கு போகணும், 10 நிமிஷம் தான் ஆகும். அப்படியே அங்கே போயிட்டு அப்படியே என் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறியா? ப்ளீஸ்டா, பார்த்து போடா. தண்ணியை போட்டு வருவானுங்க. அப்படியே லெஃப்டில் ஓரங்கட்டு இங்கே தான். நீ வண்டியிலே நான் போயிட்டு வந்துடுறேன். ஜெயிச்சா மணி அடிச்ச மாதிரி டான்னு வந்து நிற்பீங்க. தோத்துட்டா நாங்க போன போட்டு கெஞ்சணும் இல்ல? ஜெயிக்கும்போது குருவி மாதிரி வருது சார், தோக்கும்போது யானை மாதிரி போகுதே சார். குருவியை பாக்கெட்ல வச்சுட்டு இருக்கியா யானைக்கு விளையாடுற? 5 நாள் ஆச்சு. கொஞ்சம் டைம் கொடுங்க சார். 10 லட்சம் சார், ப்ளீஸ் சார். ஏய் இன்னும் குடிக்க மாட்டேன் சார், இந்த வண்டி சர்வீஸ் முடியாதுடா. என்ன இங்க சத்தம்? எங்க இருக்கறாங்க? நீ யாரியா? சார் பாண்டா பாண்டியன் உள்ள இன்ஸ்பெக்டர் பேசினுக்கிறாரு. சரி, உனக்கு 5 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள வரணும். புரிஞ்சுதா? சார் 5 நாளில் எப்படி சார்? பார்த்திபா நிக்கவே முடியல, கூட்டு போய. நானே போய்க்கிறேன் சார். ஆயா ஏன் நிக்கிற? வாண்டறல்ல. சரி கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் பாத்துக்கிறேன், போயிட்டு வாங்க. இந்த 5% கமிஷன் மாத்திரம் மறந்துடாதீங்க. நான் சொல்லுங்க, நான் தான் சார். கல்யாணத்துக்கு தான் நான் புரோக்கர், டைவர்ஸ்ல நான் பண்ணி வைக்க மாட்டேன். வைங்க போன. எல்லாம் நல்லபடியா போச்சு. இதே மாதிரி சீக்கிரமா கல்யாணத்தையும் முடிச்சிருங்க. வெரி குட். நான் வாங்க போற 5% டவுரி கமிஷனுக்காக சொல்லல. நல்ல இடம், நல்ல பையன், விட்டுறாதீங்க. கண்டிப்பா. பின்ன தின்னு மிச்சிருக்கும் ஜிலேபிக்குன்னு சொல்றானா? நல்ல வரனா இருக்கு, இருந்தாலும் நாங்களும் ஒரு வார்த்தை பொண்ணுகிட்ட கேட்டுக்கிறோம். இன்னைக்கு பார்த்து முக்கியமான கான்ஃபரன்ஸ் கால் வருது ஆஃபீஸ்ல இருந்து. ஆல் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸா? டேய் இங்க என்ன நடக்குதுன்னு உன்னோட சொல்லணும், சரியா? சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, பையனு சாஃப்ட்வேர், பொண்ணு சாஃப்ட்வேர். இந்த வேர் பொருத்தம் கரெக்டா இருக்கு, கோட்டை விட்டுறாதீங்க. எப்படி விக்ரமத்தியா? வேலை இருக்கு, கமிஷனை கேஷா கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா. தேங்க்யூ. இரு, நாளைக்கு ஒரு டவுட் கேட்டு வந்துடுறேன். டேய் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துறா. சார் இந்த 5% டவுரி ஹலோ ஒரு நிமிஷம் ப்ரோ. பேசுறேன் நினைக்கிறேன். நீங்க இப்படி கல்யாணத்துக்கு மட்டும் தான் பொண்ணு அரேஞ்ச் பண்ணுவீங்களா இல்ல? டாய் பின்ன என்ன சார், இப்படி தான் நல்ல குடும்பம்னு சொல்லி பிரேமா குடும்பத்துக்கு கூட்டு போனீங்க. அது என்ன விட்டுட்டு எங்க சித்தப்பா உஷார் பண்ணிடுச்சு. வர மாப்பிள்ளையாவது எப்படி கரெக்டாக எங்கே பொண்ணு ஓகே பண்ணுவானா, இல்லை பக்கத்து வீட்டில் வடாயம் காய போட்டது, எதிர் வீட்டில் துணி காய போட்டது கரெக்ட் பண்ணுவானா? டேய் இன்னாருக்கு இன்னார் என்று மேலே ஒருத்தன் கதை எழுதிட்டு இருக்காண்டா. அப்புறம் உனக்கு எதுக்கு 5% கமிஷன்? 5% கமிஷனை பற்றி பேசணுமே. எல்லார்கிட்டையும் இதே டைலாக் சொல்கிறேன்யா. ஏங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்குங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம காயத்ரிக்கு பிடிச்சிருக்காங்கிறது தான் முக்கியம். அவ அப்பா பொண்ணாச்சே, நீங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன இந்த பணம் தான்
டிமாண்ட் இருக்கிற வரேன்னா அப்படி தான் கேட்பாங்க. எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி நாம தான் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே அங்கிள், நான் கிளம்புறேன். சரி. சாயங்காலம் பார்க்கலாம். பை. ஏங்க மிருதனாக எல்லாமே வீட்டில் உனக்கு வச்சுட்டோம். இப்போ இவ்வளோ பணம் எங்கிட்ட போட்டுறது? புரட்ட முடியாதுன்னு விட்டுலாமா? நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதும் கஷ்டம் இல்லை. பணத்தை பற்றிலாம் நீ ஏன் கவலைப்படுற? எப்படியோ கஷ்டப்படாது நான் சமாளிக்கிறேன். இருந்தாலும் 10 லட்சங்க எப்படிங்க முடியும்? ஏய் என்னடா சொன்னாங்க? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். பர்ஃபெக்ட். சரிடா. வாட்ஸ் தி ப்ராப்ளம்? பாய். வாடா. ஹாய், சாப்பிட்றியா? ம். நான் இனிமே தான். அடோ. இல்லை நான் பார்த்துக்கிறேன். அது ஃப்ரைடே நைட்டு நீ இல்லைன்னா ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? எல்லாம் ஓகே இல்லை? ஓகே தான். அப்புறம் என்ன? ஆல் கூல். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன பண்ணா? கார்த்திக், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாளைக்கு இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் வீட்டுக்கு வரியா? ஐடி எதுக்கு பண்ணா? கொடு. இல்லை. ம். புதுசா? ஆ. வாழ்க்கைக்கு தேவையான இந்த ப்ரோக்ராம்ல வஞ்சிர மீனை வறுத்து தட்டில் கொடுக்குற மாதிரி பல உன்னதமான விஷயங்களை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்ததா இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா, ரொம்ப குரூசியலான மேட்சுங்க. இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் செமிஃபைனல்ஸ் போறாங்க. 8 மணிக்கு ஃபோன் வரும். ரெடியா இரு. அடுத்ததா கில்லி படத்துல அப்படி போல சாங் வருது. இந்தியா ஜெயிக்கணும்ன்றதுக்காகவே. பாண்டா, என்ன நடக்குது? மேட்ச் பார்க்கலாம் வரியா? ட்ரிங்க்ஸ் வேண்டாம். Toss time once again. MS will spin. Heads is the call. எனக்கு இந்த லைவ் மேட்சே பிடிக்காது பண்ண. கடைசி ஓவர் வரைக்கும் பிபி டென்ஷன்லாம் ஏற்றி யாருக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. அது மற்றவங்களுக்கு, உனக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். அதனால தான் உன்னை கூட்டு வந்தேன். இங்கே பார் பண்ண, காலையிலேருந்து ஒரு டைப்பாக பேசுகிறேன். நேராக சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? நேராகவே வரேன். என்ன நடக்குதுங்க? நமக்கு வர வேண்டிய 100 கோடி ரூபாய் பிசினஸ் வேற கை போய்க்குது. வாழ இதுக்கு உடந்த. நானும் கேள்விப்பட்டேன். விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். போடுறான் அவனை. யாரா அவன்? ப்ரௌன் பண்ணிடுறான். அந்த நம்ம ப்ரௌன் பண்ணியா? சாஃப்ட். ஏய், இன்னைக்கு 100 கோடி டார்கெட். லைனெல்லாம் கிளியராக இருக்கா? முக்கியமான மேட்ச். என்னோட முழு நேர தொழிலே சூதாடுறது தான். ஐ எம் அ ப்ரொஃபஷனல் பெட்டர். நீயே பார்க்குற இல்லை காரு, லைஃப் ஸ்டைல்லாம். இதெல்லாம் மாத சம்பளத்தில் முடியும்னு நினைக்கிறியா? காரணம் டேய், வண்டி ரெடி பண்ணு. என்னடா அந்த எப்படி இருக்கு புது இடம்? சுற்றி ஐடி பார்க் இருக்கிற ஹாட் சிட்டியில் இப்படி ஒரு இடம். ஒரு சிட்டுக்குருவி கூட உள்ள நுழைய முடியாது. சுற்றியும் செல்ஃபோன் டவர்ஸ். இதில் நம்ம சிக்னலை எவனும் ட்ரேஸ் பண்ண முடியாது. நம்ம ஆளுங்க செக் பண்ணிட்டாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. போன மேட்ச்சில் ஒரு ஓவருக்கு 23 ரன் கொடுத்து ஒரு பாழா போகிறவன்ட்ட 10 லட்சம் தோத்துட்டேன். இப்போ நான் அந்த 10 லட்சத்தை கட்டி ஆகணும். எனக்கு வேணும். அதுக்கு நீ தான் விளையாடணும். என்னத்தை செக் பண்ணாங்க? 8 வருஷமா என் கூட இருந்தான். என் கண்ணை எடுத்து எண்ணத்தில் வச்சு என்னையே சொல்கிறான். செக் பண்ணாங்களாம். நீ எல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட். நீ பாரு, அந்த உங்கள் ஆளுங்க கொடுக்குற ஐடியா செக் பண்ணுறது மட்டும்தான் என் வேலை. சரி சரி, நீ என்னை எதுலேயோ பெருசாக மாட்டி விட்ற பாண்டா. எனக்கு பயமாக இருக்குது. அதான் மெதுவாக என் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. வேலை கிடச்சிருக்கு. வேணாம், இப்படி வர பணம் தாங்காது. முடியாது பாண்டா. நான் எனக்காக மட்டும்தான் விளையாட சொல்கிறேன்னு நினைக்கிறியா கார்த்திக்? உனக்கே இது மூலமாக ஒரு புது உலகம் தெரிய போகுது. உன் பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது. எல்லாத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்கு. அதை பணமாக மாற்றுற திறமை எங்கிட்ட இருக்கு. எல்லாம் தரவா செக் பண்ணு.
எந்த பிரச்சனையும் வராது. யாராவது கால் பண்ணு. வரேன். டேய் வீட்டில் போய் காசு வாங்கிட்டோம். சார் எந்த காலம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ இந்தா விளையாடு. AXZ 1283. ரெடியாக இரு. கார்த்திக், ஒவ்வொரு ஓவருக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஓவரில் என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் நீ சொன்னால் போதும். What's your feeling? Yeah, gonna have to. மேட்ச் ஸ்டார்ட்ஸ். Class teams, these are two heavyweights. ஃபர்ஸ்ட் ஓவரில் தம்பி புதுசா எவ்வளோ பால் எவ்வளோ ரன் எல்லாம் தேவையில்லை. என்ன வரும் என்ன போவோன்னு மட்டும் சொல்லு. ஒன்றும் வராது, ஒன்றும் போகாது. ஆறு பாலும் போட்டாச்சு. மெய்டன்ரா. புதுசாக வரவங்க சைஸாக கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். அடுத்தது 6 வரும், 1 போகும். இல்லை சாரி, 4 வரும், 1 போகாது. இல்லை டே இரு, பார்த்து கொஞ்சம் கவனமாக சொல்கிறேன். இருப்பாண்டா. 10 வரும், 1 போகாது. இதுதான் ஃபைனல். ஓகே. And so Sangakkara has to go over the field and take the aerial route. Another nice drive down the ground. Save your legs, 4 more back-to-back boundaries. That's even better from the skipper. The one before probably holding up a bit, but this one, Sangakkara in control, just a short stride. Hitting that spot, but along the ground though. 3 வரிசையாக போகும், 8 வரும். எல்லா டிஸ்ஸிங் ஏன் மண்டை ஓடு, போய் புதைஞ்சுக்கோ போ. குசூர் 1 வரும், 1 போகாது. Very wide delivery. என்ன 28 வரும். Quicker ball swatted down the ground. 4 more. பச்சை பாவாடை பொண்ணுங்க ஒரே ஒரு தடவை கையை தூக்கி ஆடுவாங்க. டேடி ஆடுதுங்கடா. ஆறு ஆறு ஆறு. டேய் பார்த்துக்கோ. அப்படியா? அப்படியெல்லாம் செக் பண்ணாமல் யாரும் உள்ள விட மாட்டாங்கிறா. அந்த வெறும் பாதி மேட்ச்சில் 50,000 கேட்டு 30 லட்சம் தூக்கியிருக்கான். சாதாரண தெரியல. செக் பண்ணு. கோட் நம்பர் AXZ 1283. பேர் கார்த்திக். ரெஃபரன்ஸ் நம்ம பாண்டா. நீ சும்மா போட்டு குழப்பிக்காத. போனவை என்ன தம்பி காற்று பலமாடிக்குதா? தெரியல, குட்டாம் போக்கில் சொல்கிறேன். அடுத்தது பாவமாக 1 போகும், 1 வராது. சரியான அடி. பேட்ஸ்மேன் ஸ்ட்ரெச்சர்ல 1 போகும்னு சொன்னியே, அதுதானா? 1 போகாது, 10 வரும். என்ன கார்த்திக், 5 பால்ல 3 ரன் தான் வந்திருக்குது. லாஸ்ட் பால்ல 6 அடிச்சாலும் 9 ரன் தானே வரும். நீ 10ன்னு சொல்லிட்டியே. என்ன? அந்த கிரவுண்டில் இருக்கிற ஒவ்வொரு பிளேயர் அம்பையர் கையில் வச்சிருக்கிறவனால மட்டும்தான் இது முடியும். வேலு, அவனை விட மாட்டியா நீ? சொல்லி வச்ச மாதிரி ஒரு ஒயிட் பால் போடுறான். நான் தான் சொல்கிறேன், செக் பண்ணிட்டேன்னு. விட்டா அவன் நம்ம கண்ணில் விரல இல்லை, உரலையே விட்டு ஆட்டுவான். உடனே வா. இப்போ வா. வாங்குற காசுக்கு இதை விட பெரிய இருக்கா? வா. சரி வரேன் வை. பெருசாக செக் பண்ண குக் பண்ணேன்னு சொன்னேன். யாரையா அவன்? நம்ம பாண்டா தான் ரெஃபரன்ஸ். அவன் நமக்கு 10 லட்ச ரூபா பணம் தரணும். அதான் தெரியும். மேட்ச் ஆடி கொடுத்தோன்னு புதுசாக ஒருத்தனை கூட்டு வந்தான். சாலிகிராம பையன். இல்லை ஜிமி ஜின் பிபிஓவில் வேலை செய்கிறான். இருக்கு.
எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை, எல்லாம் க்ளீனாக இருக்கிறாங்க. சும்மா கிளப்பிடாத. 10க்கு 10 அடிச்சிருக்கான். 1 இல்லை 2 இல்லை 55 லட்சம். நீயா கொடுப்ப? குமார் எவன் பதில் சொல்லுவான்? ஒருத்தர் தோக்கும்போது சிரிக்கிறல்ல இப்போ. இதா குமார். குமார் எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஐயா அப்படிலாம் விட்டுருவோமா? அதெல்லாம் பார்த்துக்கிறேன். சொன்னல பாரு. டேய் வாங்கடா, அவனை தூக்கிட்டு வாங்கடா. ரைட்டாக ஆடுறான்ல, இங்கே ஏன் முன்னாடி ஆட்டம் பார்க்கலாம்.